ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நவீன்குமார் பேசுகிறேன். நம்ம சேனலில் இப்போ பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு புதுசாக ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரிஸில் பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பற்றி வீக்லி 2 or 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்ந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்க உங்களுக்கான அப்டேட் உனக்கு கிடைச்சிடும். வாங்க எனக்கு வீடியோ போகலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி சிஸ்டமில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பைத்தான் லாங்குவேஜ் பற்றின ஒரு ஸ்மால் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அஜெண்டாவை பார்க்கலாம். அஜெண்டாவில் ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹூ டிசைன்டு பைத்தான் யார் டிசைன் பண்ணா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி கம்ப்யூட்டர் எவல்யூஷனில் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பைத்தான் லாங்குவேஜ் எப்படி மேஜர் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஹூ டிசைன்டு பைத்தான். ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹூ டிசைன்டு பைத்தான் யார் டிசைன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைடோ வேன் ரோசம் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் பறந்து வளர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான். இந்த பைத்தான் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அந்த வேன் ரோசம் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஜாபுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. ஜாபுக்கு வரப்போ கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்போ வீட்டில் இருந்திருக்காரு. சரி, வீட்டில் சும்மா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாபி ப்ரோக்ராமிங் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு பேரும் ஏபிசின்னு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் அப்கமிங் டேஸில் அதுக்கு பைத்தான்னு நேம் வச்சுட்டாரு. அதாவது பைத்தான் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் தான் நம்ம பைத்தான் சொல்லுவோம். அதுக்கு பைத்தான் நேம் வச்சுருக்காரு. அந்த பைத்தான் நேம் எப்படி வச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ்க்கு போயிட்டு ஒரு நாடகம் பார்த்துருக்காரு. அந்த நாடகத்துக்கு பார்த்தீங்கன்னா மேண்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிறத அந்த நாடகத்தோட பேர். அதில் வர பைத்தான் நேம் அவருக்கு பிடிச்சி போனதுனால அந்த பைத்தானுக்கு நேம் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது தான் மாண்டி பைத்தானோட ஒரு போஸ்டர். நம்ம தியேட்டர்லாம் நியூ மூவி ரிலீஸ் ஆனால் போஸ்டர் ஓட்டுற மாதிரி அப்போயே அந்த சர்க்கஸ்க்கு போஸ்டராக வச்சுருந்துருக்காங்க. அந்த மாண்டி பைத்தானோட போஸ்டர் தான் இது. அடுத்த கடைசி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ஆஃப் பைத்தான். இன்றைக்கி பைத்தான் மேஜர் ரோல் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த டேட்டா சயின்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஐஓடின்னு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சேனல்லையும் பைத்தான் பற்றின ஐஓடி வீடியோஸ் இன்னும் அப்கமிங் டேஸில் வரப்போகுது. அடுத்ததாக பிக் டேட்டா, மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ரொபோட்டிக்ஸில் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பைத்தான் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணுறது C++, ஜாவாவோட ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃப்யூச்சரில் பைத்தானுக்கு ரொம்ப ஸ்கோப் இருக்குது. அதனால் நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் என்னோடய சஜஷன்ஸ் அதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்டர்பிரேட்டரை எப்படி உங்கள் விண்டோஸ் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்ந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வர எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் உனக்கு கிடைச்சிடும். Last, thank you for watching this video.